பகவானுடைய பக்தன் எதை செய்தாலும் அவரை பிரீத்தி பண்ணுவதற்காகவே இருக்கும். பக்தி பண்ணுவதோடு யாகமும் செய்வது பெரும் கொடையாளியாக திகழ வேண்டும் என்பதற்காகவே. எதை கொடுத்தாலும் அகந்தையின்றி கொடுக்க வேண்டும். பகவானுக்கு ஆராதனையாய் அதை கருத வேண்டும். பகவானே கதி என்றிருப்பது புகழடைதல் ஆகும். பக்தியில் மனதை பண்படுத்தியவர்கள் பகவானிடம் சேருவார்கள். இது வரைக்கும் 9 அத்தியாயம் பார்த்துட்டோம். இப்போ 10வது அத்தியாயம் விபூதி யோகம். பகவான் சொன்னார், நீண்ட கைகளை உடையவனே, மிகவும் அன்பு கொண்ட உனக்கு நான் மீண்டும் கூறுகிறேன், உன்னதமான பொருள் பொதிந்த எனது சொற்களை கேள். இறைவனின் உண்மை இயல்பு இத்தகையதுதான். என்னுடைய உற்பத்தியை தேவகணங்களும் அறியார், முனிவர்களும் அறியார். ஏனெனில் அந்த தேவகணங்களுக்கும் முனிவர்களுக்கும் முற்றிலும் முதற்காரணம் நானே. பகவானை பற்றி பேசும்போது இந்த மகா சமுத்திரத்தின் ஆழத்தையோ அல்லது அபூர்வ சக்தியையோ எவரால் கண்டுபிடிக்க முடியும் என்று வியக்கிறார் ராமகிருஷ்ணர். அதாவது பகவானை பற்றி பேசும்போது ஆழம், சமுத்திரத்தோட ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது, அந்த அபூர்வ சக்தியை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு அற்புதமாக சொல்கிறார். என்னை பின்பற்றுகிறவன் அனாதியானவன், உலகின் தலைவன் என்று அறிந்தவன் மனிதர்கள் சிறந்த அறிவாளியாவான். அவன் பாவங்கள் அனைத்திலும் இருந்து விடை பெறுகிறான். அவனுக்கு பாவமே கிடையாது. பகவான் எப்போது தோன்றினார் என்கின்ற கால அளவு இல்லை. அவர் ஆரம்பமற்றவர் என்பதால் அனாதியானவன் என்று குறிப்பிடப்பட்டது. பகவானை முழுமையாக அறிந்தவன் தன்னுடைய வாழ்நாளை அவருடைய வழிபாட்டிலேயே ஈடுபடுத்துவான். சுகத்துக்கு காரணம் போகங்கள் என்று அவன் ஒருபோதும் எண்ணியதில்லை. ஆகவே பிறவிகள் தோறும் தொடரும் பாவங்கள் அனைத்திலும் இருந்து அவன் முழுமையாக விடுபடுகிறான். பகவானை எளிதாக அடைகிறான். தீர்மானம் செய்யும் திறன், ஞானம், மயக்கமின்மை, பொறுமை, சத்தியம், புலனடக்கம், மனவடக்கம், இன்பம், துன்பம், பிறப்பு, இறப்பு, அஞ்சுதல், அஞ்சாமை, அகிம்சை, சமபாவனை, மகிழ்ச்சி, தவம், தானம், புகழ்ச்சி, இகழ்ச்சி என்று வெவ்வேறான மனப்பாங்குகள் என்னிடம் இருந்தே உயிரினங்களுக்கு உண்டாகின்றன. ரொம்ப அற்புதமாக பகவான் சொல்கிறார். தீர்மானம் செய்யும் திறன், ஞானம், மயக்கமின்மை, பொறுமை, சத்தியம், புலனடக்கம், மனவடக்கம், இன்பம், துன்பம், பிறப்பு, இறப்பு, அஞ்சுதல், அஞ்சாமை, அகிம்சை, சமபாவனை, மகிழ்ச்சி, தவம், தானம், புகழ்ச்சி, இகழ்ச்சி என்று வெவ்வேறான மனப்பாங்குகள் என்னிடம் இருந்தே உயிரினங்களுக்கு உண்டாயிருக்கின்றன சொல்கிறார். மகரிஷிகளும் சனகாதி முனிவர்களும் மனுக்களும் எனது சங்கல்பத்தில் தோன்றிய எல்லோருமே என்னிடம் அன்பும் நம்பிக்கையும் கொண்டவர்கள். உலக உயிர்கள் யாவும் அவர்களிடம் வந்தவை. விபூதிம் அப்படின்னா ஈஸ்வரத்தன்மையின் விரிவு அப்படின்னு பேர். விபூதிம் அப்படின்னா ஈஸ்வரத்தன்மையின் விரிவு. எவன் என்னுடைய அந்த ஈஸ்வரத்தன்மையின் விரிவும் யோக சக்தியும் அறிந்தவனோ அவன் அசையாத பக்தி யோகத்துடன் கூடியவராகிறான். இதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. உலகில் எந்த பொருளுக்காவது ஏதாவது சக்தி இருந்தால், ஏதாவது தனிப்பெருமை இருந்தால் அது பகவானுடைய விபூதி. அவர் சகலத்தையும் படைப்பவர், அழிப்பவர், சர்வ வல்லமை படைத்தவர், தயை உடையவர், அனைவருக்கும் நண்பர் என்று உணர்வது தான் பகவானுடைய விபூதி, யோக சக்தி அறிவதாகும். உலகத்தில் எந்த பொருளுக்காவது ஏதாவது சக்தி இருந்தால், ஏதாவது தனிப்பெருமை இருந்தால் அதுதான் பகவானுடைய விபூதி. சகலத்தையும் படைப்பவர், அழிப்பவர், அனைவருக்கும் நண்பர் என்று உணர்வது தான் பகவானுடைய விபூதி, யோக சக்தி அறிவதாகும். நானே அனைத்துலகம் தோன்றுவதற்கு காரணம், யாவும் என்னிடத்திலிருந்தே விரிகின்றன என்பதை புரிந்து கொண்டவர்கள் நம்பிக்கையோடும் பக்தியோடும் என்னை உபாசிக்கின்றனர். அருமையான வரி. நானே அனைத்துலகும் தோன்றுவதற்கு காரணம், யாவும் என்னிடத்திலிருந்தே விரிகின்றன
என்பதை புரிந்து கொண்டவர்கள் நம்பிக்கையோடும் பக்தியோடும் என்னை உபாசிக்கின்றனர். மச்சித்தா, என்னிடமே மனம் செலுத்தியவர்கள். மச்சித்தா, சித்தம்னா எண்ணம், என்னிடமே மனம் செலுத்தியவர்கள். மத் கத பிராணா, பிராணானா உயிர், என்னிடம் உயிரையே வைத்தவர்கள். மத் கத பிராணா, என்னிடம் உயிரையே வைத்தவர்கள். கதையன் தஸ்ய, என்னுடைய குணங்களை பேசுதல். கதையன் தஸ்ச, என்னுடைய குணங்களை பேசுதல். துஷ்யந்தி, திருப்தி அடைகின்ற. துஷ்யந்தி, திருப்தி அடைகின்ற. ரமந்தி, இன்புறுதல். ரமந்தி, இன்புறுதல். மனதை என்னிடம் வைத்து தனது உயிரையும் எனக்காக அர்ப்பணிக்கின்ற பக்தர்கள் தமக்குள் என்னுடைய குண விஷயங்களை விலக்கிக் கொண்டு என்னை புகழ்ந்து பேசுவதில் மகிழ்ச்சியும் மன நிறைவும் அடைகிறார்கள். மனதை என்னிடம் வைத்து தனது உயிரையும் எனக்காக அர்ப்பணிக்கின்ற பக்தர்கள் தமக்குள் என்னுடைய குண விசேஷங்களை விலக்கிக் கொண்டு என்னை புகழ்ந்து பேசுவதில் மகிழ்ச்சியும் மனநிறைவு அடைகிறார்கள். தம்மிடம் பக்தி பூண்டவர்களிடம் பகவான் எப்படி நடந்து கொள்கிறாங்கிறத பிறகு பார்க்கலாம்.